சோதரம். அல்லேலூயா, சோதரம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு சோதரம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆமென் சோதரம். அல்லேலூயா, சோதரம். செய்திக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஆமென் சோதரம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தலைகளை தாழ்த்து ஜெயிப்போமா? சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்டபார தீரபால ரீக்கனா யந்தரா ரீப கபாரவா. ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியாக இருக்கிறேங்க இயேசு தெய்வமே. வார்த்தையாக இருக்கிற இயேசு தெய்வமே. வார்த்தையின் வெளிப்பாடுகளை தருகிற தெய்வமே. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசப்பா, இந்த வார்த்தையோடு கதை இடைபடுங்கப்பா. அடியேனை மறுத்து கத்திரி வெளிப்படுங்க. வார்த்தையின் ஆழத்தை ஆமேன் கத்தர்தாவே ஆமேன் சோத்திரம் வெளிப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. அடியனோடு பேசுங்க. கேட்கிற தேவ ஜனத்தோடு பேசுங்க. அல்லேலூயா. வார்த்தைகள் அதிகாரத்தோடு வல்லமையோடு இந்த இடத்துலேருந்து வெளிப்படுவதாகப்பா. அடியனை மறைத்து ஏசப்பா வெளிப்படுங்க. ஆசீர்வாத துதிகன மகமே உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு என்னும் உமது மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே சோதரன், இன்றைக்கு ஆமென் செய்தியின் தலைப்பு ஆமென் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் தேவ பிள்ளைகளே சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆமென் சோத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க, கர்த்தராகிய இயேசுவை தொழுது கொள்கிறாங்க. இயேசு ஒருவரே தெய்வம். அல்லேலூயா. ஆமென். தொழுது கொள்கிறாங்க, ஆராதனைக்கு போகிறாங்க, நல்ல பாட்டு பாடுகிறாங்க. அல்லேலூயா, சோத்திரம். நல்ல காணிக்கைகளை கொடுக்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே சோத்திரம் அபிஷேகம் பெறுவதற்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கிற சமயத்தில் அபிஷேகம் பெற்றாலும் சில ஆட்களுக்கு சரியான ஆவி இருப்பதில்லை. நீ அநேக சோத்திரம் அல்லேலூயா எங்களுக்கு அபிஷேகம் இருக்குது அபிஷேகம் இருக்குன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா அவங்களுடைய சாட்சியை பார்த்தாச்சுன்னா அந்நிய பாஷை இருக்கிறதே தவிர அவங்களுக்கு கிறிஸ்துவோட எந்த ஒரு சுபாவம் இல்லை, அன்பு இல்லை, சோத்திரம் பரிசுத்தம் இல்லை, நற்கிரியை இல்லை. இதெல்லாம் பார்க்கின்ற சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியுடைய வேற ஒரு பேர் கிறிஸ்துவின் ஆவி என்று ஏசப்பா சொல்லிட்டார். சோத்திரம். அந்த கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லை. அப்போ இன்றைக்கி பரிசுத்த ஆவி பெற்றேன்னு சொன்னாலும் தேவ பிள்ளைகளுக்கு சுபாவம் மாறலை, அன்பு வரலை, சண்டை சச்சரவு இருக்குது, கெட்டாவர்த்தை மேறலை. நினைச்சிடலாம் இன்னும் பரிசுத்த ஆவியை இயேசு உங்களிடத்தில் இல்லை. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஏசப்பாவுடைய ஆவி இல்லைனா அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற சமயத்திலே சோத்திரம் கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். ஆமென். ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தேவ பிள்ளைகளே சோத்திரம். அதே போல் ஆமென் எபேசியர் 4:30 வாசிக்கின்ற சமயத்தில் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் சோத்திரம் அல்லேலூயா ஆமென் சோத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா எக்கால தனி ஆமென் கேட்கின்ற சமயத்தில் இந்த சரீரம் மறுபிறப்பு அடையன்னு சொல்லியாச்சுன்னா ஆமென் கிறிஸ்தவர்களே எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுங்க. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு உண்மையான எங்கே பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் சோத்திரம். ஆமென். யோவான் 7:38 வாசிக்கின்ற சமயத்திலே ஆண்டவர் ஒரு வழிமுறையை வச்சுருக்கிறார் பாருங்கள். அல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் இடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து எப்படி சொன்னார்? இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஆமென். அருமையான தேவ ஜனமே இங்கே பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவி. இயேசு ஒருவரே தெய்வம், வேற ஆள் இல்லை. அல்லேலூயா. இவரே பிதா, இவரே குமாரன், இவரே பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. தேவன் சோத்திரம் ஆவி ஆத்மா சரீரமுடைய ஒரே தேவன். நல்ல இப்படி நீங்கள் விசுவாசிச்சா தேவ ஜனமே உங்களுக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு கிடைக்குது. நான் சொல்லலை, என சுயலை ஏசப்பாவை சொல்கிறார்.
அல்லேலூயா. 2வது பார்க்கின்ற சமயத்திலே அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கின்ற அங்கேயே பரிசுத்த ஆவி தான் சொல்கிறார். நிறைய பேர் பேதுரு சொல்கிறார். ஐயா பேதுரு வேத வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர்களாக எழுதப்பட்டிருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். சுய வார்த்தை அல்ல, பேதுரு சொல்ல இல்லையா, ஏசப்பா சொல்கிறார் கர்த்தரே ஆவியானவர். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே. கர்த்தர் யார்? இயேசு. அல்லேலூயா. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி பெறனா இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். பாவ மன்னிப்புக்காக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக சோதரம் இன்னும் ஒரு முறை இருக்குது. சோதரம் அல்லேலூயா. லூக்கா ஆமென் சோதரம் 11:13 வாசிக்கிற சோதரம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் ஆமென் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லவா? ஆமென். அதிகமாக சோதரம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க அல்லேலூயா இயேசுவை தெய்வமாக தொழுது கொள்ளுங்க. ஏசப்பா எனக்கு ஆவியை தாரன்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக அவர் சோதரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவார். அல்லேலூயா. இன்னும் சிலவங்களுக்கு கிடைக்கல, எது இருந்தாலும் கிடைக்கல. 3 விதமான வழிகள் இருக்குது. சோதரம் இன்னும் கிடைக்காதவங்கள அப்போஸ்தலர்கள் சோதரம் அவரோட தலையில் கை வைத்து ஜெபிக்கின்ற சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இவ்விதமான சோத்திரம் தேவ பிள்ளைகளை இவ்விதமான அனுபவத்தில் வருகின்ற சமயத்தில் உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். கிடைச்சா மட்டும் போதாது. சோதர ஆவியை அவித்து போடாத தேவ சமலை காத்திருந்து அந்நிய பாஷையில் பேசி 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 அல்லேலூயா அவிதமாக அபிஷேகத்தில் நிரம்ப சமயத்தில் சோதரம் அதில் ஒரு வளர்ச்சி உண்டாகுது. சோதரம் அல்லேலூயா கண்ணுக்கால் அளவு, அல்லேலூயா சோதர முட்டளவு, அல்லேலூயா சோதர இடுப்பளவு நீச்சல் ஆழம் அந்த லெவலில் போகின்ற சமயத்தில் சோதரம் ஆவியானவர் ஆகிய ஆவியான ஏசப்பா சோதரம் அவரை நம்ம பார்க்கலாம், அவருடைய சத்தத்தை கேட்கலாம், அவர் பேசக்கூடியது போல செய்யலாம். இங்கப்போ அங்கப்போ வழி அருகே ஆமென் சோதர சோதர வழி இதுவே இதிலவே நடங்கள் என்று ஆமென் ஆமென் பரிசுத்த ஏசப்பாவுடைய சவுண்டு கேட்கும் அவ்விதமாக நீங்கள் நடக்கின்ற சமயத்தில் உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுபாவம் வரும். அல்லேலூயா சோத்திரம். இவ்விதமான ஆமென் சோத்திரம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் போல ஆமென் சோத்திரம் சரியான அன்பு இல்லை. அல்லேலூயா சரியான சோத்திரம் மாறி மாறி சண்டை சச்சரவு. அது மாத்திரமல்ல சோத்திரம் கிறிஸ்துவின் ஆவி இருந்தாச்சுன்னா ஒரு சுவிசேஷ தாகம் ஆத்துமா பாரம் சும்மா இருக்க முடியாது, சபையில் சும்மா உட்கார முடியாது. ஆமென் சோத்திரம். பிரதான மேய்ப்பராக இயேசுவே திங்கட்கிழமை ஒவ்வொரு நாளும் ஆமென் சோத்திரம் கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து அல்லேலூயா ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு இருந்த எல்லா வியாதிகளையும் நோய்களையும் தீர்த்து அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் இவ்விதமாக அவர் ஊழியம் செய்தார் சோத்திரம். அதனால தேவ பிள்ளைகளே ஊழியக்காரர்கள் கூட கிறிஸ்துவின் ஆவி இருந்தாச்சுன்னா ஒரு ஆத்தும பாரம் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பாரம் வரும். ஏசாயா 61:1 கர்த்தருடைய ஆவியார் என்மே இருக்கிறார். ஆமென் தரித்திரருக்கு சுவிசேஷ அறிவிக்கும்படியானே ஆமென் அபிஷேகித்தார். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் ஊழியக்காரனோ அதே போல் சோத்திரம் விசுவாசியோ சும்மா இருக்க மாட்டேங்க. ஏதாவது இயேசுக்காக செஞ்சுட்டு அதை குறைஞ்சிட்டாலே சோத்திரம் ஆமென் ஏதாவது செய்வீங்க. அப்படி இவங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை, ஒரு அன்பு இல்லை. ஆமென் சோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி இருந்தாச்சுன்னா வாங்குவதை பார்க்கணும், கொடுக்குறது அவ்விதமான குணங்கள் உண்டு. எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலம் சென்ற சோதரர் லாசர்னு சொல்லி ஆமென் ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்போஸ்தலர் அநேக சபைகளை ஸ்தாபித்து அல்லேலூயா சோதரர் ஆமென் அல்லேலூயா அப்போஸ்தலர் ஊழியங்களை செய்தார். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10-15 ஊழியக்காரங்களை அவர் சந்திப்பார். பெரிய சோதரர் பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் அல்லேலூயா ஆமென். எந்த ஊழியக்காரர் போனாலும் வேதத்தை திறந்து சில ஆலோசனை திறந்துட்டு கூடிட்டு அவ்விதமாக பையை திறப்பார், கிடைக்கிறது போல கொடுப்பார் சோத்திரம். அதனால சோத்திரம் வசனமும் கேட்கலாம். அல்லேலூயா சோத்திரம் ஆமென் அல்லேலூயா தேவையான ஊழியத்துக்கு தேவையான காணிக்கையிலும் கர்த்தர் கொடுப்பார். டெய்லி கிட்டத்தட்ட சோத்திரம் ஒரு நாளைக்கு 10-15 ஊழியக்காரங்க போவாங்க. அன்பு இருந்துச்சு. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் தன்னைகள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சோத்திரம் அநேக பரிசுத்தவான்கள் இவ்விதமாக சோத்திரம் ஆமென் ஊழியத்தில் அவர்களுக்கு குணம் என்னென்னா எந்த ஊழியக்காரனை வாங்க டீ சாப்பிடுங்க போச்சமத்தில் ஆமென் சின்ன ஊழியக்காரன் இருந்துச்சுன்னா பாக்கெட்டில் தான் வைப்பாங்க. அன்பு. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் என்ன ஆவின்னு தெரியலை, ஊழியக்காரனா பயந்து போகிறாங்க. சோத்திரம் பெரிய ஊழியக்காரன் தானே அவங்கள பார்த்து நம்ம அல்ல வாங்க ஐயா டீ சாப்பிடுங்க. பெரிய சபை நடத்த 5 காசு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க.
காரணம் அன்பு இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை, கிறிஸ்துவின் ஆவி இல்லை. என்ன பட்ட சொல்கிறாங்க, என்ன ஆவின்னு தெரியலை. அல்லையா, அதனால சுவிசேஷம் விதைக்கப்படையில. அல்லையா இன்னைக்கு நாங்கள் இருக்கிற சும்மா இருக்க முடியலையா. புதன்கிழமை தோறும் கிராமங்களை வாங்க ஊழியக்காரங்க காலமே போன் பண்ண. ஆமென் பாஸ்டர் இன்னும் எவ்வளோ போகணும், வாங்க ஐயா ஊழியத்துக்கு போ. அவங்களுக்கெல்லாம் அமேன் கிராமங்கள் நாங்கள் கடற்கரை இடத்துலலாம் கடற்கரை பகுதியெல்லாம் ஊழியங்களை செஞ்சு கடற்கரை போல் இருக்கிறாங்க. ஆமேன் அங்கெல்லாம் ஊழியம் செஞ்சு முடிய சமயத்தில் மலையில் எந்த காணிக்கை ஒன்றும் கிடைக்காது. வரவங்களுக்கு எங்களுக்கு கிடைக்காத விதமாக சேர்த்து வைக்கும். வரவங்களுக்கு நல்ல காணிக்கையும் கொடுத்து சாப்பாடு வாங்கி பெரிய சந்தோஷம் மலையிலையா. இப்போ தேவ பிள்ளைகளை இப்படி செய்யணும்னா கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதால கிறிஸ்து சும்மா இருக்க விடையில, அங்கப்பா இங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் தேவ ஜனமே உண்மையான கிறிஸ்துவின் ஆவியை பர்ணனா ஏசப்பாவை மலையிலையா தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவ சமலை காத்திருக்கின்ற சமயத்தில் ஏசப்பாவுடைய உண்மையான ஆவி இருக்குது. ஏசப்பாவுடைய ஆவி இருந்தாச்சுன்னா அல்லேலூயா கலாத்தியர் 5:23 இருக்குது. ஆமென் 9 விதமான ஆவியின் கனிகள். அல்லேலூயா பரிசுத்த ஆவியான ஏசப்பாவுடைய கனிகள் வெளிப்பட கனிகள் வெளிப்படையிலையா நினைச்சிட வேண்டிய நம்மகிட்ட அல்லேலூயா ஏசப்பாவுடைய ஆவியில் வேறு ஏதாவது பொல்லாத ஆமேன் நம்ம அல்லேலூயா ஆமேன் பிரயாசப்பட்ட ஆமேன் ஒரு ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா இங்கே பார்க்கிற சமயத்திலே கலாத்தியர் 5 ஹல்லேலூயா அதனுடைய 22 23 ஆவியின் கனியோ பரிசுத்த ஆவியானவர் இருந்த கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் இருக்கும். இந்த கனிகள் இல்லை நினச்சிட வேண்டியது ஊழியக்காட்ட கனி இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு ஊழியக்காரர் அம்மையர் ஓடி வந்தார். நானும் இங்கே போயிருக்கேன். அம்மையன் அந்த பாஸ்டரை பார்த்தவொன்னே அவர் நல்லா பெரிய சபை ஊழியக்காரர், நல்லா எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட சோத்திரம் அல்லையா அம்மையன் காசுகளுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இல்லை. பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். அல்லையா நான் பார்த்தேன் பாஸ்டர், நான் ஒரு வாரம் பாஸ்டர் அல்லையா காலமே சாப்பிடல பாஸ்டர். நான் சொன்னேன் பயப்படாதுங்க வாங்க. அல்லேலூயா பக்கத்தில் போய் நல்ல ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அல்லேலூயா நீங்கள் பயப்பட ஏசப்பா இப்போ தான் ஒரு விசுவாசி உனக்கு நல்லா காணிக்கை கொடுத்தார். அல்லேலூயா அவன் நல்லா பிரியாணி வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அவருக்கு கையையும் போட்டு பாஸ்டர் நான் அந்த பாசு செய்வான்னு பார்த்தார். ஆனால் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்தாரே, ஏன்னா வச்சிருக்க முடியலை. ஏசப்பா நீ கொடு, உண்ட இருக்கு இல்லையா. அல்லேலூயா தயவு இருக்கு ஐயா, அன்பு இருக்கு ஐயா. உண்மையான பரிசுத்த ஆவி அபிஷேகம் இருந்தால் ஊழியக்காரர்களே விசுவாசிகளே நீங்கள் அன்பு இது போஸ்ட் பண்ணி சொல்கிறது இல்லை. அந்த ஆவி இருந்தாச்சுன்னா உங்களிடத்துல அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எப்போ பார்த்தா அந்த ஊழியக்காரங்க வந்துட்டாங்க இல்லையா, ஒரு சுவிசேஷ ஊழியக்காரர் சபைக்கு வந்துட்டார், சந்தோஷம் இருக்குது வாங்க ஐயா. அன்றைக்கெல்லாம் நாங்கள் பல சபைகளுக்கு போகின்ற சமயத்திலே 5 ஊழியக்காரங்க, ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி சீசத்துவத்தில் வந்தாங்க. அதனால் சபையில் வரக்கூடிய சுவிசேஷர்களோ சபையில் வரக்கூடிய தீர்க்கதரிசி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. சில சபையில் குட்டி சபையாக இருக்குது, 5 ஊழியக்காரங்க வந்திருப்பாங்க. இந்த பாச சந்தோஷமாக 5 பேருக்கு 5 10 நிமிஷத்தை கொடுத்து ஆமேன் செய்திகளை அப்படி சின்ன ஊழியக்காரங்களும் அது மூலமாக பக்குவப்படுவாங்க. நல்லா பேச தெரியாது அல்லேலூயா, அவங்க மூலமாக பக்குவப்படுத்தி எல்லாருக்கும் சின்ன காணிக்கையிலும் கொடுத்து சாப்பாடு அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா. அவ்விதமாக தான் ஆதி பெந்தேகோஸ்தே சபையில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். இந்த சபைகள் இன்னும் வளர்கிறது ஏன்னா பரிசுத்த ஆவியான இருந்தார் ஐயா. அதனால் அவங்களுக்கு அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. சந்தோஷமாக ஆமென், சமாதானமாக வரவங்கள்ட்ட சந்தோஷமாக ஆமென் அல்லேலூயா ஆமென் சங்கடமாக அவிதமாக சங்கடமாக இருக்க தோணாது அல்லேலூயா. உண்மையான பரிசுத்த ஆவி இருந்தாச்சுன்னா அருமையான தேவ ஜனமே ஊழியக்காரர்கள் அல்லேலூயா உங்கள்கிட்ட அன்பு இருக்கா, ஒரு ஊழியக்கார கண்டு உதவி செய்யணும் இருக்கா, இல்லாமல் இருந்தாச்சுன்னா கஞ்சத்தனம் ஒன்று எனக்கு 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 இருந்தால் நினச்சிட்டேன்னா பரிசுத்த ஆவி எனக்கு இல்லை. பரிசுத்த ஆவி இல்லைன்னா கிறிஸ்துவின் ஆவியில் ஏசப்பாவோட எல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், நல்ல குணம், விசுவாசம், அல்லேலூயா சாந்தம், இச்சையடக்கம் ஆமென். இவ்விதமான குணங்கள் உண்டு அல்லேலூயா. உண்மையான பரிசுத்த ஆவி இருந்தாச்சுன்னா விசுவாசம் இருக்கும் ஐயா. எது எடுத்தால் ஆசிரிக்க போகிறது ஒன்றும் நடக்காது அல்லேலூயா. ஏசப்பாடை அவரை சுகப்படுத்துவார். நாங்கள் எல்லாம் நான் எல்லாம் மருந்து கம்மலில் வேலை செஞ்ச ஆளு தான் அல்லேலூயா. இன்றைக்கி 15 வருஷமாக ஆஸ்பத்திரிக்கே போகலை, எல்லாம் மருந்தும் தெரியும் அல்லேலூயா. போகாதது காரணம் அன்னைக்குள்ளே பரிசுத்தவர்கள் ஐயா
ஏசப்பா ஆமென். ஏசப்பாவுக்கு மேலே விசுவாசமாக இருங்க. அவர் எல்லாம் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பா. நமக்கு ஒரு பிழைப்பு ஏசப்பா வச்சிருக்கிறார் ஐயா. 5 பைசா செலவில்லையா. ஹல்லேலூயா. அப்படி நடத்தினால இன்றைக்கெல்லாம் விசுவாசத்தில் எனக்கு உதவி செய்தார். அன்றைக்கெல்லாம் கீழே விழுந்து ஒரு சைலன்சர் பட்டு பெரிய பொண்ணு. ஹல்லேலூயா. விசுவாச பரீட்சை. ஹல்லேலூயா. பிசாசு அந்த சமயத்தில் பத்திரிகையில் போட்டிருந்தேன், விசுவாசனால் நீதிமான் பிழைப்பா. பார்த்தேன் பிசாசு சொன்ன ஊழியக்காரங்க சொன்ன, ஐயா சைலன்சர் பட்டால் ரொம்ப நாள் ஆகும், டிட்டி போடுங்க அது போடுங்க. ஒன்றும் வேணாம், ஏசப்பா சொன்னார் சோதனை குது அமையன் இருக்கா ஜெபத்தில் எண்ணெயை போடு. ஹல்லேலூயா. எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி சோத்திரம் அப்படி இருக்குங்க. ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணார், ஐயா பெங்களூரில் கூட்டம் இருக்குது, சோத்திரம் 2 நாள் தான் ஆச்சு, புண்ணாக இருக்குது. அவர்கிட்ட சொன்னேன் விசுவாசம், ஐயா வாரேன், எந்த பிரச்சனை அவட்ட ஒன்றும் சொல்லலை. சோத்திரம். ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா பெங்களூரில் மீட்டிங் போக முன்னாடி பாஸ்டர் அமையன் பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் இருக்கப்பா, போதுக்கு முன்னாடி நீங்கள் சுகப்படுத்திருங்கப்பா, நாங்கள் சாட்சி சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஏசப்பா சோதனை எண்ணெய் போட்டு டெய்லி ஜெபம் பண்ண சொன்னேன். அதெல்லாம் 2 வாரத்தில் எல்லாம் அமையன். ஹல்லேலூயா. எல்லாம் அமையன் சோத்திரம் அமையன். ஹல்லேலூயா. எல்லாம் அமையன். நம்ம பெண்களெல்லாம் மாற்றப்பட்டு புதிய ஒரு அமையன் சோத்திரம் அமையன் ஒரு அமையன். ஹல்லேலூயா. சோதர புதிய சரத்தை போல ஏசப்பா பாட்டார். இதெல்லாம் அமையன் ஆசூரிக்கெல்லாம் பெய்யாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் போல தான் காணிக்கை கிடைக்கும். ஹல்லேலூயா. கடன் வாங்கி தான் செய்யணும். கடன் இல்லாமல் 5 பைசா செலவு இல்லாமல் கொஞ்சம் போல தேய்க்கக்கூடிய எண்ணெயை போட்டு ஹல்லேலூயா ஏசப்பா இடத்தமாக மாற்றுங்கன்னு சொல்லி போட்டதுனால விசுவாச பரிசீலனை நின்றனால தேவ பிள்ளைகளே சோத்திர விசுவாசத்தை வர்த்திக்கப்பட்டார். இது பரிசுத்த ஆவி இருந்தாச்சுன்னா இவ்விதமான கனிகள் செயல்படும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற சமயத்திலே பரிசுத்த ஆவி இருந்தாச்சுன்னா, கிறிஸ்துவின் ஆவி இருந்தாச்சுன்னா ஹல்லேலூயா 9 விதமான வரங்கள் செயல்படும். அதை வாசிக்கின்ற சமயத்திலே சோத்திரம் 1 கொரிந்தியர் அதனுடைய 12வது அதிகாரம் ஹல்லேலூயா சோத்திரம் அதிலே சொல்லப்படுகிறது. சோத்திரம் ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே ஊழியக்காரர்களே பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி இருந்தானா 9 விதமான கனி இருக்கும். இல்லைன்னா நினச்சிட்டு இன்னும் ஆவி வரலான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆமென் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தாச்சுன்னா ஹல்லேலூயா சோத்திரம் 9 விதமான வரங்கள் செயல்படும். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே சோத்திரம் ஆமென் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய சோத்திரம் 7லிருந்து ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆமென் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுமோ அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா சோத்திரம். அப்போ தேவ ஜனமே ஊழியக்காரர்களே கிறிஸ்துவின் ஆவி இருந்தாலும் நீங்கள் ஆமென் அந்நிய பாஷை பேசுவீங்க. ஆமென் வசனங்கள் ஞானமாக போதிக்கக்கூடிய நீங்கள் வசனத்தை பேசுகின்ற சமயத்தில் விசுவாசி அங்கே இருக்கும். ஐயா என்னை விட்டு விசுவாசிகள் வந்தாங்க ஓடி தப்பிட்டாங்க. எத்தனையோ பேருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து பேயிலேருந்து நோயிலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்தோம். ஐயா கேன்சர் கட்டி தானே ஒரு ஆளும் இல்லை. காரணம் ஞானத்தை போதிக்கக்கூடிய வரம் இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு கட்டப்பட்ட அன்னைக்குள்ள ஒரே செய்தியை ஆமென் அவிதமாக சின்ன விசுவாசி பேக்குது. இவர் ஒரே செய்தியை அரைச்சிட்டே இருக்கார். சரி இங்கே வந்தாலே ஒரு வேறு எங்கேயாவது போயிடும். ஹல்லேலூயா. உண்மையான பரிசுத்த ஆவி தேவசமலை காத்திருந்தால் புதிய செய்திகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. பாசைகள் உண்டாகும். நான் சில ஊழியத்தில் போச்சமத்தில் சில ஊழியக்காரங்க பாசே இல்லை சோத்திரம் பிரசங்கம் எல்லாம் ஆமென் சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா கிறிஸ்துவின் ஆவியில் அவருடைய நல்ல ஆமென் பரிசுத்தாய் வந்தாலே பாசைகள் கொடுங்க. அப்படி பேசினா அவருக்கு ஒரு பாசப்பட்டது அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஹல்லேலூயா சோத்திரம். அடுத்து 1 மாதம் கழித்து 2 மாதம் கழித்து போகிறேன். அப்புறம் அங்கே ஆராதனை அந்நிய பாசையில் எனக்கு பயங்கர சந்தோஷம். எப்படியோ சோத்திரம் பாஸ்டர் நம்ம பேச்சையை கேட்டு எப்படியோ யார் பேச்சை கேட்டார் எப்படியோ குத்தி உட்கார்ந்து ஹல்லேலூயா அபிஷேகம் அந்நிய பாசையில் பேசுகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே தேவ சமுதிரம் ஏசப்பாட்டை இருக்கணும். ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறவன் ஆமென் ஹல்லேலூயா அவருடைய இருக்கிறார் சோத்திராசர் ஏசப்பாட இருந்து ஆவியில் அனல் கொள்ள சமயத்தில் ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென் சேர்ந்து இருக்க சமயம் சூடு உண்டாகுன்னு சொன்ன போல ஆவியானவரோடு ஆத்ம நேசரோடு அதிகமாக தேவ சமரை காத்திருந்து வசனமும் பரிசுத்த ஆவிதான். ஹல்லேலூயா. வசனத்தை தியானிச்சு அபிஷேகத்தில் கையை தட்டி அபிஷேகம் நிரம்ப சமயத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவின் கனிகளும் கிடைக்கும். பரிசுத்த இது எல்லாருக்கும் உண்டு. எங்கள் விசுவாசிக்கு கிடைக்குமா? நாங்கள் பிசாசு துரத்துமா? எல்லாருக்கும் உண்டு ஐயா. ஹல்லேலூயா. மார்க்கு ஆமென் சோத்திரம் 16-17 வாசிக்கின்ற சமயத்தில் விசுவாசிக்கிறவள நடக்கும் அடையாளங்கள் அவனை
என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாவிக்கு எதுவன யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை ஆமென் அணுகாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தாச்சுன்னா ஊழியக்காரர்களை விசுவாசிக்கலாம் எல்லாரையும் ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். கனி உள்ள ஒரு வாழ்க்கையை ஆமென் அனுப்புகிறார் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகங்கள் தான் நீங்கள் ஊழியம் செய்வீங்க, உங்களுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் ஆவியை கொடுத்தது ஏதோ நான் உண்டு என்ற கடமை இல்லை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. ஆத்துமாக்களை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவுக்காக ஹல்லேலூயா அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா அவர்களுக்கு ஆமென் அவர்களையும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஊழியத்திலே பயன்படுத்தும்படியாக தான் தேவ பிள்ளைகளே ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம். ஏதோ நம்ம சாப்பிட்டுட்டு அவிதமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ரோமரில் வாசிக்கிற சமயத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென் நல்ல நீதியும் சமாதானமாக இருக்கிறது ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க எங்களுக்கு பேய் இல்லையா நோய் இல்லையா அப்படி புசிச்சு குடிச்சு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா நீதி இருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தாச்சுன்னா தேவ பிள்ளைகளே கனிகள் ஹல்லேலூயா வரங்கள் நம்மகிட்ட செயல்பட வேண்டும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம். ஆமென். இங்கே பார்க்கிற சமயத்திலே ரோமர் 8:14 வாசிக்கிற சமயத்திலே எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவி இருந்தாச்சுன்னா கனிகள் வரும், வரங்கள் வரும். நீங்கள் ஆண்டவரால் நடத்தப்படுவீங்க ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிற சமயத்தில் 1 நாளாகமம் அதனுடைய 12:9 வாசிக்கிற சமயத்திலே தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஏன்னா தாவீது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுனால சாதாரண ஸ்தோத்திரம் மேய்ப்பர்களாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆடு மந்தையை மேய்த்த ஹல்லேலூயா அந்த தாவீதை ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்றபடினாலே ஸ்தோத்திரம் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா இங்கிலீஷில் டேவிட் பிகேம்ஸ் ஆமென் பிகேம் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். ஹல்லேலூயா ஆமென். அபிஷேகம் பெற்றவொடனே கொஞ்ச நாள் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பணிவுடை ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா கோலியாத்தை ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வெல்ல முடிந்தது. அதே போல ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஆமென் இராணுவத்தில் தளபதியாக மாறினார். அடுத்ததாக ஸ்தோத்திரம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா தேவ ஜனமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை ஹல்லேலூயா ஆமென் ஆரம்பத்தில் வந்து போகிற விசுவாசியாக தான் இருப்பாங்க. அதுக்கடுத்ததாக அபிஷேகம் பெறுகின்ற சமயத்தில் அவர் ஊழியத்துக்கு உதவியாக ஏதாவது ஒரு ஊழியங்கள் செய்வாங்க. மூப்பர்களாக ஆமென் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா அவங்க உண்மையாக ஊழியம் செய்கின்ற சமயத்தில் சாதாரண ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் விசுவாசி என்று ஆரம்பித்தவங்களை ஆண்டவர் அவர்களை அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசியாகவோ ஹல்லேலூயா சுவிசேஷர்களாக மேய்ப்பர்களாக வர வர ஒரு விருத்தி அடைந்த அந்த நிலைமைக்கு மாற்றுவார். சாதாரண விசுவாசி நீங்கள் பெரிய பாஸ்டராக மாறுவார். ஹல்லேலூயா அதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கிறிஸ்துவோடு நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா எவர்கள் ஆமென் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட ஆண்டவருடைய பேச்சை கேட்டு தேவ சமய காத்து அவர் பேசுவார். ஹல்லேலூயா அன்றைக்கு ஆமென் சோதரன் ஆதி சபையில் சோதரன் ஒரு சீசன் அனனியாவுன்ற சீசனை பேசினார். அனனியாவே நீ எழுந்து நேர்த்துரு எனப்பட்ட இடத்துக்கு போ. ஹல்லேலூயா சோதரன் இவ்விதமான அனுபவத்தை நம்ம பெறுகின்ற சமயத்திலே தேவ பிள்ளைகளே ஹல்லேலூயா ஏசப்பா நம்மளை உயர்த்துகிறார். ஒரு சபையிலே சோதர உண்மையான ஊழியக்காரர் சோதரம் ஹல்லேலூயா ஆமென் கிறிஸ்துவின் ஆவியில் நடத்தப்பட்டாச்சுன்னா அந்த சபை வர வர விருத்தி அடையும். சின்ன சபையாக 10 ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா அந்த சபை விருத்தி 50 ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா 100 ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா. அடுத்தது பாஸ்டர் பேசுவார் மூப்பர்களை நியமி ஹல்லேலூயா சோதர மூப்பர்கள் நியமிக்கப்பட்டு இந்த மூப்பர்களுக்கு சோதர அங்கேருந்து வாராங்க 10 கிலோமீட்டர்
வராங்க, அந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பிக்க சொல்லு, ஏசப்பா பேசுவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல சபை ஆமென் சோத்திரம் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியார் இருக்கின்ற சமயத்தில் சோத்திரம் ஆமென் அங்கே கிரியை நடக்க, அங்கெல்லாம் பலவிதமான ஆமென் ஆத்துமா ஆதாயம் நடக்கு சோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆமென் சோத்திரம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரால் நடத்துக்கப்படுகின்ற அனுபவத்தை பெறுகின்ற சமயத்தில் நம்ம சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் வர வர விழுத்தி அடைவோம். இல்லைன்னா வர வர கீழோட்டு கடைசியில் போச்ச முதல்ல விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் நல்லா இருந்தார், இப்போ வயசு கிரியும் இல்லை, வேற எங்கேயாவது ஓடி தப்பிடுவோம். பெரிய 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 விசுவாசிகள் சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் திடீர்னு மரணம் நடக்கு. அது யாருமே இவருக்கும் ஜெபம் பண்ணக்கு ஒரு இது இல்லை சோத்திரம். இவர் ஏலியை போல சோத்திரம் கண்ணும் கூடாகி போச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா காத்திருக்கேல பழையதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு சோத்திர மரளி ஆவியாரோ நடக்கக்கூடிய அனுபவம் இல்லை. பணம் வந்த பிறகு சோத்திர விசுவாசம் இல்லை சோத்திர, அவரோடு ஜெபத்தில் நேரம் இல்லை, எல்லாம் போச்சு. இப்போ கிரியை இல்லாமல் அதனால் விசுவாசிகள்லாம் ஓடி தப்பிடுதாங்க சோத்திரம். ஆமேன். தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல் இவங்க வர வர விருத்தி இல்லை, குறைவுபட்டு கடைசியில் நிர்பந்தமான நிலைமை. யாரும் இல்லை, விசுவாசிகளும் இல்லை, ஊழியக்காரனும் இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே சோத்திரம் இவ்விதமான நிலைமை வராதபடி அல்லேலூயா இதே நிலைமை தான் விசுவாசிகளுக்கும் சோத்திரம் நிர்பந்தமான நிலைமை வராதபடிக்கு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியை பெற்றால் மட்டும் போதாது சோத்திரம் அல்லேலூயா. ஆமென். இயேசுவால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெறுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருந்து வேத வசனங்களை ஆமென் வாசித்து தியானித்து ஏசப்பா ஆமென் வசனத்தோடு என்ன பேசுகிறாரு அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா இன்றைக்கு என்ன சொல்கிறார் அதன்படியாக நடக்கின்ற சமயத்திலே தேவ பிள்ளைகளே நமக்கு அந்த ஒரு அனுபவம் வரும். அல்லேலூயா சோத்திரம் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இருந்தாச்சுன்னா ஏசப்பா நம்மளை நடத்துவார் சோத்திரம். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் சோத்திரம் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றதுனால கர்த்தருக்காக சாதிச்சாங்க. அல்லேலூயா. தேசத்தை ஆமென் அசைத்தார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பேர் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டாங்க. அவங்க உலகத்தை கலக்குவாங்க. ஐயா உலகத்தை கண்டு பயந்து ஓட இல்லை, இவங்க தான் உலகத்தை கலக்குவாங்களே தவிர உலகம் இவர்களை கலக்காது. இன்னைக்கு உலகம் இவங்களை கலக்குன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லை. அல்லேலூயா சோதர. ஆவியானவர் நடத்தப்படுகிற அனுபவம் இல்லை, ஆவியின் கனிகள் இல்லை, ஆவியின் வரங்கள் இல்லை. ஏதோ எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க சோதர. அல்லேலூயா. சும்மா ரெண்டு பாசையும் பேசிட்டு அப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. தேவ ஜனமே ஊழியக்காரர்களே ஹல்லேலூயா சோதரம். ஆமே. நம்ம இயேசுவை போல மாற்றும்படியாக அவருடைய ஆவியை நம்மகிட்ட கொடுக்காரு. அந்த ஆவியை அவித்து போடாதுங்க, அந்த ஆவியில் வளருங்க. அல்லேலூயா. ஆவியை பெற்றவங்க சோதரம் ஆமே அவருடைய குணத்தில் வளருங்க. அன்பு சந்தோஷம் சவிதமான 9 விதமான கனிகள் ஆமே இல்லையா தேவசமர காத்து அந்த கனிகளை நீங்கள் வளருங்க. அல்லேலூயா. கனிகளை மாத்திரமல்ல அந்த வரங்களில் வளருங்க. இது எல்லாருக்கும் சோதரம். இது ஆமே அல்லேலூயா பாஸ்டருக்கு மாத்திரமல்ல எல்லா விசுவாசிகளுக்கு உண்டு. அவ்விதமாக பெறுகின்ற சமயத்திலே தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஒரு சாதாரண ஆமென் சோத்திரம் தாவீது அபிஷேகம் பெற்றபடியினாலே விருத்தி அடைந்து ஆமென் அல்லேலூயா சோத்திரம் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆமென் ராஜாவாக அல்லேலூயா சோத்திரம் ஆமென் ஆமென் கர்த்தரால் அவர் நியமிக்கப்பட்டான். அதே போல் சாதாரண விசுவாசி உங்கள் ஆண்டவர் ஊழியக்கு அப்போஸ்தலராக தீர்க்கதரிசிகளாக மாற்றுவார். அல்லேலூயா. சாதாரண ஊழியக்காரர்கள் வல்லமையாக ஒரு சின்ன சபையில் தான் இருந்தாங்க. அவர்களை கருத்து வல்லமையாக அநேக சபைகளை உருவாக்கக்கூடிய இங்கேருந்தே மிஷனரிகள் அனுப்பக்கூடிய அல்லேலூயா அந்த நிலைமைக்கு கத்திர மாற்றுவார். சாதாரண சுவிசேஷர்களை கத்திர வல்லமையாக உலகமெங்கும் ஆமென் அல்லேலூயா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆமென் அல்லேலூயா எவாஞ்சலிஸ்டாக மாற்றுவார். சாதாரண ஆமென் ப்ராப்பர்ட்டை உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு ஆமென் ஊழியக்காராக மாற்றுவார். அப்போஸ்தலர்களை ஆமென் உலகமெங்கும் கொண்டு போவார். தேவ பிள்ளைகளே அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாவி அவித்து போடாதபடி ஆமென் இயேசுவால் நடத்தப்படும் அனுபவத்தை பெற்றாச்சுன்னா தேவ பிள்ளைகளே சோத்திரம் உங்களுக்கு யாருமே உங்களுடைய அபிஷேகம் உங்களை வல்லமையாக நடத்தும். அல்லேலூயா. அதுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. ஆவியை அவித்து போடாதுங்க. நிறைய விசுவாசிகளை ஆவியே இல்லாமல் இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்றாச்சு எங்களை ஆவி தேவ சமுதிரம் காத்துருங்க. அல்லேலூயா சோத்திரம். கர்த்தர் அபிஷேகத்தை நிரப்புவார். அல்லேலூயா சோத்திரம் ஆமென் அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பெற்றாச்சுன்னா அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். சும்மா இருக்க விடாது. அங்கப்பா இங்கப்பா ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வைக்கும். அந்த காரியங்களை நீங்கள் அதான் சோத்திரம் அப்போஸ்தலனாகிய சோத்திரம் அல்லேலூயா 1 யோவான் 2 அல்லேலூயா அதில் 27 வசனத்தை வாசிக்கின்ற சமயத்திலே சோத்திரம் அல்லேலூயா ஆமென் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது.
ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருப்பீர்களாக. இவ்விதமான ஒரு அனுபவத்தை ஆமென் தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், உங்களில் பெற்ற கிறிஸ்துவின் ஆவி உங்களை நடத்துவார். அந்த அனுபவத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவசமர் அதிகமாக அல்லேலூயா காத்திருங்க. அல்லேலூயா காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள் சொன்னது போல ஆமென் அவர்கள் ஆமென் சோதர கழுகையை போல எழுந்தி ஆமென் சோதர பிரகாசிப்பான வசனத்தின்படியாக ஆண்டவருக்காக பயன்படுங்க. அல்லேலூயா சோதரன் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணது ஏதோ சும்மா இருக்கிறதில்ல, உலகத்தை கலக்கிறவர்களாக மாற்ற முடியாது. உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு ஆவியை சாதனை பயன்படுத்துங்க. கர்த்தர்தாமே சோத்திரம். இந்த வசனத்தின்படியாக உங்களை ஆசிரியப்ப ஜெயிப்போமா? சோத்திரங்கள் தாவே சோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாய் எங்கள் ஆண்டவரே ஏசப்பா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனத்தின்படியாக எங்களோடு பேச இடைப்பட்டதுக்காக சோத்திரமாப்பா. அநேக பேர்கிட்ட கிறிஸ்துவின் ஆவி இல்லை அப்பா, தரித்திருந்து அல்லேலூயா ஞானஸ்தானம் நடத்த அபிஷேகம் பெற்று காத்திருந்து உடைய ஆவியை பெற்று உடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்தை பெற்று உலகத்தை கலக்கக்கூடிய கிருபைகளை தாரும். கதர் செய்யப்போகிற கிருபைகளுக்காக சுத்திரம். கர்த்தரா இயேசு என்னும் மகா பரிசுத்தமான நாமத்தில் கேட்குறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா. சோதரன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.